ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமா உலகத்தில் புன்னகை அரசி அப்படின்னு சொன்னால் கேஆர் விஜயா மேம் தான். அவங்களுக்கு அடுத்தபடியாக 90s யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேகா மேம் தான். அவங்க சிரித்தாங்கன்னா ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அவங்க இப்போ வரைக்குமே ஒரு துணை கதாபாத்திரத்துலேயும் சரி, அதுக்கப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம்லலாம் அவங்க தான் ஜட்ஜாக இருக்கிறாங்க. இப்போயுமே அவங்க என்றும் 16 மாதிரியே தான் இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிஸ்னஸும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பிரசன்னா கூட மேரேஜ் ஆகி, நடிகர் பிரசன்னா கூட மேரேஜ் ஆகி ஒரு கேர்ள் பேபி, ஒரு பாய் பேபி இருக்கிறாங்க. இப்போ பிரசன்னா சார் ஒரு இதில் அதாவது ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, நடிகை ஸ்னேகாவுக்கு என்னோடய ஒய்ஃப்க்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தால் நான் கிட்டத்தட்ட 3 வீடு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ப்ராப்ளம் என்னென்னா, அவங்களுக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ஓசிடி ப்ராப்ளம்னா பெருசாக ஒன்றும் இல்லை. எப்போவுமே க்ளீனாக இருக்கணும்னு சொல்லி நினப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பொருள் எடுத்தோம்னா அந்த பொருள் அதே இடத்துல தான் வைக்கணும். வேறு இடத்துல அந்த பொருள் மாறி இருந்துச்சுன்னா உடனே அவங்களுக்கு டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். க்ளீன் பண்ண அந்த இதையே க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கணும், வீடு எதாக இருந்தாலுமே சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் அந்த ஓசிடி ப்ராப்ளம். அது நம்ம ஸ்னேகா மேம்க்கு இருக்குதான். அதனால் பிரசன்னா சார் அதனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எப்போவுமே வீடை க்ளீனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஒரு பொருள் எடுத்து அதே இடத்துல வைக்கணும்னு சொல்லுவாங்க, எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்னா சார் சொல்லியிருந்தார். இதுதான் ஓசிடி ப்ராப்ளம் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.